السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 34 பாடங்கள் முடிந்து 35வது பாடத்தை இன்று இன்ஷா அல்லாஹ் தொடங்க உள்ளோம். வாருங்கள், இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டுக்காக நன்கொடை கொடுக்க விரும்பினால் இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இங்கே கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்த உதவிகளை, நன்கொடைகளை கொடுத்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல் மீசானு சஃபி. அல்ஹம்துலில்லாஹ், இதோடைய விளக்கத்தை தெளிவாகவும் ஒரு தனி பாடமாகவே சொல்லியாச்சு. வாருங்கள், இன்று நாம் பாடத்தைக்குள் நாம் போய்விடுவோம். இதை பற்றி சுருக்கமாக தெளிவாகவும் கடந்த பாடத்தில் நாம் சொல்லிவிட்டோம். அதனால் இன்று நேரடியாக பாடத்தை வாசிக்க ஆரம்பித்து விடுவோம். வாருங்கள். அல் மீசானு சர்ஃபி, சர்ஃபியை சார்ந்த மீசான். இந்த மீசான் என்றே படியுங்கள். மீசான் என்றால் அதுக்கான அசல் அர்த்தம், சர்ஃபி என்றால் என்ன, அது எல்லாத்தையும் கடந்த பாடத்தில் சொல்லிவிட்டோம். அப்ப சர்ஃபியை சார்ந்த மீசானா, அதான் இந்த பாடம். வாருங்கள், உதாரணத்திற்குள் போவோமா? அல் அம்சிலா. அல் அம்சிலத்து. ஷரிப குடித்தான். கரும சங்கையானான். கமருன், கமருன் என்றால் நிலா. அப்ப ஷரீப, நாங்க பாருங்க சர்ஃப்ல என்ன வரும்? ஃபாயில. அப்ப இதோடைய வசன், ஷரீபோடைய வசன் என்ன? ஃபாயில. ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல போன பாடம். இப்ப ஷரீப ஃபாயில. இப்ப கரும ஃபாவுல. கமருன் ஃபஅலு. இப்போ ஒரு எழுத்துக்கு ஃபா, ரெண்டாவது எழுத்துக்கு ஐன், மூணாவது எழுத்துக்கு லாம். அதே போல ஹரக்கத்தும் கரெக்டா கொடுத்துருக்கணும். அதுதான் என்னது, அதோடைய வசனா வார முடியும். அப்ப ஃபஅலுன். சரியா? அடுத்து பாருங்க. தஹ்ரஜ, உருட்டினான். தஹ்ரஜ உருட்டினான். திர்ஹமுன்னா, வெள்ளி காசு. சஃபர்ஜலுன்னா, ஒரு பழம், வெள்ளை பழம் என்பார்கள். சஃபர்ஜலுன்னா அந்த வெள்ளை பழத்தை குறிக்கும். இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் சொன்னா குவீன்ஸ் என்பார்கள். அந்த பழம் இவ்வாறு தான் இருக்கும். அப்போ வாங்க அடுத்து பார்ப்போம். ஹத்தப, ஒழுங்குபடுத்தினான். ஃபஹம, விளங்க வைத்தான். கஸ்ஸம, பகிர்ந்தளித்தான். லாஅப, விளையாடினான். இன்சரஃப, திரும்பினான். இஸ்தக்பர, செய்தி அறிய தேடினான். செய்தியை தேடினான். அப்ப இங்க பாருங்க, நம்ம படிச்ச எல்லாமே என்னதுதான்? தஹ்ரஜ, நாலு எழுத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்? அதே போல வரும்னால நாலு எழுத்துக்கு பாருங்க. ஃபஅலல, திர்ஹமுன், ஃபிஅலலுன், சஃபர்ஜலுன், ஃபஅல்லலுன். அஞ்சு எழுத்துக்கு என்ன சொன்னோம்? இந்த மூணுமே லாம் தான் வரணும். அதே போல இந்த முதல் எழுத்து ஷத்தோட வரணும். அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா? அடுத்து பாருங்க, இங்க பாருங்க. ஹத்தப, ஃபஅல, ஃபஹம, ஃபஅல, கஸ்ஸம, ஃபஅல. இது எல்லாத்துலயும் நடு எழுத்து ஷத் இருந்தனால அதோடைய வசனையும் அதே தோற்றத்துல, வெறும் எழுத்தை மட்டும் மாத்தக்கூடாதுன்னு சொன்னோம். அதோடைய தோற்றமும் அதே மாதிரி இருக்கணும். அதனால என்ன செஞ்சோம்? ஷத்து கொடுத்தோம் எல்லாத்துக்கும். அடுத்த அதிகப்படியான எழுத்து இருந்தா அதே அதிகப்படியான எழுத்தை அதோடைய வசன்லயும் கொண்டு வரணும். இப்ப லாஅப, ஃபாஅல, இன்சரஃப, இன்ஃபஅல, இஸ்தக்பர, இஸ்தஃஅல. எல்லாம் அதே மாதிரி அதிகப்படியான எழுத்தோடு கொண்டு வந்திருக்காங்களா? வாங்க இப்ப ஆய்வுக்குள்ள போமா. இப்ப பாருங்க. அல் பஹ்ஸ். அல் பஹ்ஸ்னா ஆய்வு. அப்ப அல் ஹுரு மா யுகாலு ஃபி ஹாதல் பாபி. இந்த பாடத்திலே சொல்லப்படும் ஒன்றில் தெளிவானதாகிறது. அன்னஹு, நிச்சயமாக, விஷயமாகிறது. உலிஅ, வைக்கப்பட்டது. வைக்கப்பட்டதுன்னா உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இப்ப வைக்கப்பட்டது லி தத்ரீபி துல்லாபி பி தரீகத்தின் முஜஸத்தின் அலா மாரிஃபத்தி உசூலில் கலிமாத்தி. வார்த்தைகளின் அசல் எழுத்துக்களை அறிவதன் அடிப்படையில் சுருக்கமாக்கப்பட்ட வழியை கொண்டு மாணவர்களை பயிற்சிவிப்பதற்காக வைக்கப்பட்டது. இந்த பாடத்தில் சொல்லப்படும் ஒன்றில் தெளிவா வெளிப்படையானது என்னதான்? கலிமாக்களில் அசல்களையும் வமா யத்ரஉ மின் ஜியாதத்தின் அவ் ஹதுஃபின் அவ் இஅலாலின்,
இன்னும் அந்த வார்த்தைகளில் உண்டான ஒன்று, தோன்றிய ஒன்று, அதிகத்தில் இருந்தும் அவ் ஹதுஃபின், போக்கியதில் இருந்தும் அல்லது போக்கியதில் இருந்தும் அவ் ஏனானின் அல்லது ஏனானில் இருந்து அந்த வார்த்தைகளில் தோன்றிய ஒன்றையும் அந்த வார்த்தைகளின் அசலையும் அறிவதின் மீது சுருக்கமாக்கப்பட்ட வழியை கொண்டு மாணவர்களை பயிற்சிப்பதற்காக வைக்கப்பட்டது. எது இந்த பாப் உருவாக்கப்பட்டது, இந்த பாடம் உருவாக்கப்பட்டது. அப்ப அதானே நம்ம சொன்னோம்ல, இந்த பாடம் எதுக்குதான் உருவாக்கப்பட்டுச்சு? மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, பயிற்சிப்பதற்காக, சுருக்கமான வழியில மாணவர்களை பயிற்சிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாடம். எதுக்கு? வார்த்தைகளின் அசல் எது, அதுல ஜியாதத் இருக்கா, ஹதுஃப் இருக்கா, ஏழால் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாடம். வலம்மா காண அக்சருல் கலிமாத்தி, வார்த்தைகளில் அதிகமானது ஆன பொழுது, சுலாசியன் மூன்று எழுத்தை சார்ந்ததா. நான் சொன்னோம்ல, அரபியில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ மூணு எழுத்தை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. அதான் அதிகமாக என்ன செய்வாங்க, மூணு எழுத்து தான் அதிகமா இருக்கும். இப்போ மூன்று எழுத்தை சார்ந்ததாக ஆன பொழுது, ஜால உலமா ஒரு சருஃபி, சருஃபின் பேரறிஞர்கள் ஆக்கினர், தி வசனிஹா, அதனுடைய வசன். அப்ப அந்த வார்த்தைகளின் வசனுக்கு ஆக்கினர். அப்போ வசன் தான் நம்ம சொன்னோம்ல. அப்ப இடைக்கல்லு, அப்ப ஒரு கிலோக்கு அதுக்கு சமமான ஒண்ணு வைக்கணும். அப்போ வசனாக தேர்ந்தெடுத்து ஆக்கினர். சலாசத் அஹ்ருஃபின், மூன்று எழுத்துக்களை அந்த வார்த்தைகளின் வசனுக்கு ஆக்கினர். அப்ப அந்த மூணு எழுத்துக்கள் என்னன்னு நம்ம போன பாட்டியதே பார்த்தோம். பாருங்க, இஹிய, அவைகள் அந்த மூன்று எழுத்துக்கள் ஆகிறது. அல் ஃபாஉ லில் ஹர்ஃபில் அவ்வலி, முதலாவது எழுத்துக்கு ஃபாவும், மினல் கலிமத்தி, வார்த்தையிலிருந்து உள்ள முதல் எழுத்திற்கு ஃபாவாக இருக்கும். வல் ஐனு லிசானி, இரண்டாவது எழுத்துக்கு, வார்த்தையிலிருந்து உள்ள இரண்டாவது எழுத்துக்கு என்னது, ஐனும். வல் லாமு லிசாலிசி, மூன்றாவது எழுத்துக்கு, வார்த்தையிலிருந்து உள்ள மூன்றாவது எழுத்துக்கு லாமும். இப்ப ஃபர்ஸ்ட் என்னது, ஃபாவும் ஆக்கினார், ரெண்டாவது ஐன் ஆக்கினார், மூன்றாவது லாம். அவங்க இதுதான் உலமாக்கள் எதை தேர்ந்தெடுத்திருக்காங்க, வசனாக இந்த ஃபா ஐன் லாம் வச்சு என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் எடை போட்டு பார்க்கட்டும். இந்த ஃபா ஐன் லாம நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா இதை வச்சுட்டு மற்ற ஃபேல்களுக்கும் இதே சட்டம் தான் வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மூணு ஃபேலுக்கு இந்த ஃபா ஐன் லாமோட இந்த ஒன்றுக்கு சட்டம் சொன்னா இதை வச்சுட்டு மற்ற ஃபேல்களை அவங்க விளங்கிக்கிட்டோன்றதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்தது இந்த ஃபா ஐன் லாம தான். ஃபைதா நபர்னா இலல் மிசாலில் அவ்வளி, முதலாவது உதாரணத்தின் பக்கம் நாம் பார்த்தோமே ஆனால் இந்த இப்பத்தில் ஊலா, முதலாவது பகுதியில் இருந்து உள்ள முதலாவது உதாரணத்தின் பக்கம் நாம் பார்த்தோமேயானால் ரஐனா, நாம் பார்ப்போம், அண்ணனா நிச்சயமாக நாம் வலஅனல் பாஹ, நாம் பாவை வைத்துள்ளோம், மஹல்ல ஷீனி மின் ஷரிப, ஷரிப என்ற வார்த்தையிலிருந்து ஷீனுடைய இடத்தில் ஃபாவை நாம் வைத்துள்ளோம். வல் ஐன மஹல்ல ராயி, ராவுடைய இடத்தில் ஐனை வைத்துள்ளோம். வல் லாம மஹல்லல் பாஹி, பாவுடைய இடத்தில் லாமை வைத்துள்ளோம். அப்ப பாருங்க, இது பார்த்த மாதிரிதான். என்னது, முதலாவது பகுதி இதுதான். இதுல முதல் உதாரணம் மிசாவுல் அவ்வள்னாங்களா, இதான் முதல் உதாரணம். இப்ப அதுல ஷரீப, அப்ப ஷீன்ல ஃபாவ வச்சோம், ராக்கு பதில் ஐன் வச்சோம், பாக்கு பதில லாம் வச்சிருக்கோம். அப்படி மட்டும் வச்சோமா, அது அமைச்சிருக்கும். அதே மாதிரி ஃபத்தஹு கஸ்ரு, மூணாவது ஃபத்தஹ் வச்சு அதே போல அந்த அமைப்பை போல இதையும் அமைச்சிருக்கும். வெறும் ஃபா இல்லாம வச்சுட்டு எந்த ஹரக்கத் வேணா கொடுக்கலாம்னு இல்லை, இதே அமைப்பு தான் அதுக்கும் வரும். அப்ப அதே ஹரக்கத் தான் இதுக்கும் வரும். சரியா? அதான் அடுத்து சொல்ல போறாங்க. அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம், வல்லாம மஹல்லல் பாய், லாமை பாவுடைய இடத்தில் வைத்துள்ளோம். லபுதி அஹருஃபில் மீசானி, மீசானுடைய ஹருஃபுகளை அமைப்பதுடன் ஒஹுவ ஃபைல, இந்த மீசானுடைய ஹருஃபுனாங்களே அது ஃபைலவாக இருக்கும். அப்ப அந்த மீசான் என்னது, ஃபைலவாக இருக்கும். அந்த மீசானுடைய ஹர்ஃபுகளை அமைப்பதுடன் பிஷக்கிலி, ஒரு தோற்றத்தை கொண்டு அமைப்பதுடன், அல்லது எத்தகைய தோற்றம், பிஹி அஹ்ருஃபுல் மௌசூனி, எடை போட்டு பார்க்கப்பட்ட எழுத்துக்கள் எதை கொண்டு, எந்த அமைப்பை கொண்டு அமைக்கப்பட்டதோ அத்தகைய தோற்றத்தை கொண்டே மீசானுடைய எழுத்துக்களும் அமைப்பதுடன். இப்ப எடை போட்ட மவுசூன்னா ஷரிபாவை குறிக்குது. ஷரிபா தானே இங்க எடை போட்டு பார்த்தோம். அப்ப வசன் ஆக்கப்பட்ட, அப்ப மௌசூனுடைய எழுத்துக்கள்
எதை கொண்டு அமைக்கப்பட்டதோ, எந்த தோற்றத்தை கொண்டு அமைக்கப்பட்டதோ அத்தகைய தோற்றத்தை கொண்டே மீசானுடைய ஹர்ஃபுகள், அதான் இந்த ஃபைலா தானே. இப்ப மீசானுடைய ஹர்ஃபுகளை அமைப்பதுடன் அந்த இடத்தை என்ன செய்துள்ளோம்? ஷீனுடைய இடத்துல ஃபாவையும், ராவுடைய இடத்துல ஐனையும், பாவுடைய இடத்தில் லாமையும் வச்சிருக்கோம். அப்ப அந்த தோற்றத்துடன் அமைப்பதுடன், என்ன தோற்றத்துடன் வந்திருக்கோ அதே தோற்றத்துடன் அமைப்பதுடன், சரியா? கதாலிக்க யுகாலு, இன்னும் அவ்வாறே யுகாலு சொல்லப்படும் ஃபி கரும வ கமர வ அஸ்பாஹிஹிமா. கரும இன்னும் கமர இன்னும் அவ்விரண்டிற்கும் ஒப்பானவைகளிலே அவ்வாறே சொல்லப்படும். அப்படின்னா காஃபோடைய இடத்துல ஃபாவும், ராவுடைய இடத்துல ஐனும், மீமுடைய இடத்துல லாமும் மாத்தி லபுத்தும் செய்யணும். லபுத்துன்னா அமைக்கணும், அதே போல அமைக்கணும். இந்த தோற்றத்துல ரெண்டாவது லம்பு இருக்கு, அப்ப அதே தோற்றத்திலையும் அமைக்கணும். ஒஃபி தாயிஃபத்தி சானியத்தி, இரண்டாவது பகுதியிலே நரா நாம் காண்கிறோம், அல் கலிமாத்தி சில வார்த்தைகளை காண்கிறோம், ருபாயியத்தன் ஹுமாசியத்தன் முஜர்ரதத்தன், அதிகத்தை விட்டு நீக்கப்பட்ட முஜர்ரதான 5 எழுத்தை சார்ந்த, இன்னும் 4 எழுத்தை சார்ந்த நிலையில் உள்ள என்னது வார்த்தைகளை நாம் காண்கிறோம். வலம்மா காணல் மீசானு ஃபைல, மீசான் ஃபைல என்ற மீசான் ஆன பொழுது அலா சலாசத்தி அஹ்ரூஃபின் லைச வைரு, மற்றதில்லாமல் வெறும் 3 எழுத்துக்களை மட்டும் வைத்து, அப்ப கைருனா 3 எழுத்துக்கள் அல்லாத மற்றது ஏதும் இல்லாமல் 3 எழுத்துக்கள் மீதே மீசான் ஃபைல ஃபாயிலாம் என்ற மீசான் ஆன பொழுது, அப்ப மீசானுக்கு நம்ம உலமாக்கள் தேர்ந்தெடுத்தது ஃபா ஐன்லாம். ஏன்னா அக்சர் பெரும்பாலும் அரபிய வார்த்தையில என்னதான் இருக்கும், 3 எழுத்து தான் இருக்கும். அதனால 3 எழுத்து தான் தேர்ந்தெடுத்தாங்களே, நம்ம அதில் படிச்சோம்ல. அப்ப 3 எழுத்துக்கள் மட்டும் அந்த அடிப்படையில் மீசான் ஆன பொழுது ஜிதுனா நாம் அதிகப்படுத்தினோம் அலைஹி அந்த மீசானின் மீது. இந்த மீசான் இல்லாம இருக்குல்ல, இந்த மீசானின் மீது நாம் அதிகப்படுத்தினோம் லாமன் ஃபிர் ருபாயி. இப்ப 4 எழுத்துக்கு 4வது எழுத்தா அவனு கொண்டு வரணும்ல, வெறும் இல்லாமல 3 எழுத்தானே இருக்குது. இப்ப 4 எழுத்துக்கு அது எப்படி வசன் ஆகும்? ரெண்டும் சரிசமமா இருந்தா தானே அதுக்கு அதற்கான வசன் இதுன்னு சொல்ல முடியும். அதுக்கான வசனை கொண்டு வரும்போது 4 எழுத்தான கொண்டு வரணும். இப்போ உலமாக்கள் தேர்ந்தெடுத்தது 3 தான். 3 தான் இருக்கிற பொழுது ஜிதுனா நாம் தேர்வு அதிகப்படுத்தணும் அலிஹி அந்த மீசானின் மீது லாமன் ஃபிர்வாயி, 4 எழுத்தை சார்ந்ததிலே லாமை என்ன செய்தோம்? அதிகப்படுத்தினோம். ஃபகுல்னா ஃபி தஹரஜ, தஹரஜ என்ற வார்த்தையிலே நாம் கூறினோம். ஃபஅலல, 3 எழுத்து தான் மீசான்ல இருக்கு. அப்ப அதிகமா 4 எழுத்து அசல் வரும் பொழுது அதிகப்படியானது 3 எழுத்துனால தான் 3 கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் 4 எழுத்தும் அசல் சிலது இருக்கிறதுனால என்ன செஞ்சோம்? ஃபஅலல 4 எழுத்தை வச்சு ஒரு லாம அதிகப்படுத்தி கொண்டு வந்து ஃபஅலல நம்ம என்ன செய்தோம்? கூறினோம். ஜிதுனா லாமைனி ஃபில் ஹுமாசி, 5 எழுத்தை சார்ந்த 5 அசல் எழுத்துன்னு அர்த்தம். 5 அசல் எழுத்தை சார்ந்ததிலே 2 லாமை நாம் அதிகப்படுத்தினோம். ஃபகுல்னா ஃபி சஃபர்ஜலின், சஃபர்ஜலின் என்ற அந்த வார்த்தையிலே நாம் கூறினோம். ஃபஅல்லல, மொத்தம் ஃபா ஐன் 3 லாம் இங்க வந்திருக்கு. என்ன அப்ப 3 லாம் வச்சு மொத்தமா 5 எழுத்து வந்திருக்கா. அப்ப 5 எழுத்தை வச்சுட்டு என்ன செஞ்சோம்? மீசான சொன்னோம். இப்ப மீசான்றது ஒண்ணு 3 எழுத்தா இருக்கும், இல்லாட்டி அந்த மீசான் எப்படி இருக்கும்? 4 எழுத்தா இருக்கும், இல்லாட்டி 5 எழுத்தா இருக்கும். ஒக்கதாலிக்க இன்னும் அவ்வாறே யுஃபாலு செய்யப்படும் ஃபி குல்லி ருபாயியின் வ ஹுமாசியின் முஜர்ரதைனி, அதிகத்தை விட்டும் நீக்கப்பட்ட முஜர்ரதான 5 எழுத்தை சார்ந்த இன்னும் 4 எழுத்தை சார்ந்த ஒவ்வொரு வார்த்தையிலேயும் இவ்வாறே சொல்லப்படும், செய்யப்படும். சரி, அப்ப இது மட்டும் இல்ல, எந்த ஒரு 4 எழுத்து அசலா இருந்தாலும் இந்த மீசானை யூஸ் பண்ண வேண்டியதுதான். 5 எழுத்து அசலா இருந்தா இந்த மீசானை யூஸ் பண்ண வேண்டியதுதான். வஃபி தாயிஃபத்தி சாலிசத்தி, இன்னும் வஃபி தாயிஃபத்தி சாலிசத்தி மூன்றாவது பகுதியிலே நரா நாம் காண்கிறோம், அண்ணல் கலிமத்தல் ஊலா முதலாவது வார்த்தை நிச்சயமாக முதலாவது வார்த்தையாகிறது ஹத்தப, ஹத்தப என்ற முதலாவது வார்த்தையாகிறது. ஹர்ஃபுஹா அஸ்ஸானி, இன்னும் ஹர்ஃபஹா அஸ்ஸானிய, இன்னும் அந்த முதலாவது வார்த்தையின் 2வது எழுத்தாகிறது முலஅஃபுன், முலஅஃபாக இருக்கிறது, இரட்டிப்பாக்கப்பட்டதாக இருக்கிறது, சத்து கொடுக்கப்பட்டு இரட்டிப்பாக இருக்கிறது. இப்ப இந்த கலிமத்தல் ஊலா ஹத்தப, ஹத்தப என்ற முதலாவது வார்த்தை ஆகிறது. இது பதிலா கூட சொல்லலாம், ஹர்ஃபஹா அஸ்ஸானி, என்னது அந்த வார்த்தையின் 2வது எழுத்தாகிறது அப்படி இதுக்கு பதிலாக சொல்லலாம். இல்லாட்டி
இது முபத்ததா ஹபரா வச்சுட்டு இது சேர்த்து இதுக்கு ஹபரா படிக்கணும். அப்ப ஹர்ஃபுஹா அஸ்ஸானி, அந்த வார்த்தையின் இரண்டாவது எழுத்தாகிறது முலஹஃபுன். முலஹஃபாக ரெட்டிப்பாக்கப்பட்டதாக இருக்கு. அப்படின்னா சத்து செய்யப்பட்டு ரெட்டிப்பா இருக்கு. ரெண்டாவது எழுத்து பாருங்க, சத்தாக தானே இருக்கு, சத்து செய்யப்பட்டு தானே இருக்கு. லிதாலிக்க, அதன் காரணமாக சத்து செய்யப்பட்டிருக்குல்ல, ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்குல்ல. அப்ப லிதாலிக்க, அதன் காரணமாக லஅஃப்னா அல் ஹர்ஃபல் முகாபில லஹு ஃபில் மீசானி, மீசானிலே அதற்கு நேர் எதிராக உள்ள அந்த எழுத்தை நாம் இரட்டிப்பாக்கினோம். இப்ப மீசான், இந்த ஹத்தபுடைய மீசான் இது. ஆஹ் இந்த மீசான்ல நேர் எதிரா, இந்த தால் தானே ரெண்டாவது எழுத்து, அதுக்கு நேர் எதிரா இங்க ஐன். அப்ப அதுக்கு நேர் எதிராக உள்ள அந்த எழுத்தை இங்க ரெட்டிப்பாக்குறதுனால இங்கேயும் ஐன் என்ன செஞ்சோம், நேர் எதிராக உள்ள அந்த எழுத்தையும் ரெட்டிப்பாக்கினோம். சரியா? வகதாலிக்க, இன்னும் அவ்வாறே யுஃஅலு செய்யப்படும் ஃபி ஃபஹம வ கஸ்ஸம வ அம்சாலிஹிமா, ஃபஹமவிலையும் கஸ்ஸமவிலும் அது ரெண்டிற்கும் ஒப்பானவைகளிலேயும் அவ்வாறே செய்யப்படும். இதே போல ரெட்டிப்பாக்கி தான் படிப்போம். ஏன்னா அதுல ரெட்டிப்பானால மீசானையும் என்ன செஞ்சோம், ரெட்டிப்பாக்கணும். இந்த வசனையும் என்ன செஞ்சோம், ரெட்டிப்பாக்கணும். இந்த தஅம்முலி தாயிஃபத்தி ராபிஅத்தி, நான்காவது பகுதியை சிந்திக்கும் சமயத்தில் நரா கலிமாத்தின், சில வார்த்தைகளை நாம் காண்கிறோம். தஸ்தமிலு அலா அஹ்ரூஃபின் அஸ்லியத்தின் வ ஸாயிதத்தின், அசல் இன்னும் அதிகப்படியான எழுத்துக்களின் மீது உள்ளடக்கி இருக்கும் வார்த்தைகளை நாம் காண்கின்றோம். அப்ப அசலும் அதிகப்படி ரெண்டுமே இருக்கக்கூடிய ஹர்ஃபுகள், எழுத்துக்களின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் காண்கிறோம். அது என்னது, லா அப படிச்சோம்ல மேல. இப்ப இதுல அசலும் இருக்குது, அதிகப்படியும் இருக்கு. கலிமத்து லாஅப, லாஅப என்ற, எனவே லாப என்ற வார்த்தையாகிறது. ஃபீஹா, அந்த வார்த்தையிலே இருக்கிறது அல் லாமு அல் ஐனு அல் பாஉ, லாம் இருக்கிறது, ஐன் இருக்கிறது, பா இருக்கிறது. வஹிய அசலியத்துன், இந்த மூன்றும், இவைகள் லாம் ஐன் பா இருக்குல்ல, இவைகள் ஆகிறது அசலியத்துன், அசலியை சார்ந்ததாக இருக்கும். வஃபீஹா, இன்னும் அந்த லாஅபனவே, லாஅப என்ற வார்த்தையில இருக்கிறது அல் அலிஃபு, அலிஃபும் இருக்கிறது. லாம்க்கு அப்புறமா அலிஃப் இருக்குல்ல. வஹிய, இன்னும் அந்த அலிஃப் ஆகிறது ஜாயிதத்தும், அதிகப்படியாகும். லாம் ஐன்ல பாதா அசல், இந்த அலிஃப்ன்றது ஜாயிது, அதிகப்படியானது. ஒயுஷாஹது في ميزانها أن الفاء والعين واللام وضعت مكان الأحرف الأصلية على الترتيب. இன்னும் பார்க்கப்படுகிறது. في ميزانها, இந்த வார்த்தையின் மீசானிலே பார்க்கப்படுகிறது, காட்சியளிக்கப்படுகிறது. அன்னல் ஃபா வல் ஐன வல் லாம, ஃபாவும் இன்னும் ஐனும், இன்னும் நிச்சயமாக ஃபாவும் ஐனும் இன்னும் லாமும் முலியத் வைக்கப்பட்டுள்ளது. மக்கானல் அஹ்ருஃபிஸ் அஸ்லியத்தி, அசலான அசலை சார்ந்த எழுத்துகளின் இடத்திலேயே வைக்கப்பட்டது. இப்போ ஃபா ஐன் லாம்னா கரெக்டா அந்தந்த அசலை சார்ந்த எழுத்துகளின் இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளது. அல்ல தர்த்தீபி, வரிசை முறையின் பிரகாரம் வரிசையாக என்ன செய்யப்பட்டுள்ளது. அப்ப வரிசை முறையின் பிரகாரம் சரியா என்னது, கரெக்டா வைக்கப்பட்டுள்ளதை நாம் என்ன செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. வன் அலிஃபன், இன்னும் நிச்சயமாக அலிஃப் ஆகிறது. இதன் அதிகப்படியான அலிஃப் ஆகிறது. ஊதிஅத் மகானன் அலிஃபி ஜாயிததி, அதிகப்படியான அலிஃபுடைய இடத்தில் வைக்கப்பட்டது என்பதையும் பார்க்கப்படுகிறது. இப்ப மீசான்ல நம்ம பார்க்கிறோம், ஃபா ஐன் லாம்லாம் கரெக்டா அதோட இடத்துல அசலான எழுதுகளின் இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, கரெக்டா வச்சிருக்கோம். வரிசையாக அல தர்த்தீபினா வரிசையாக வைத்துள்ளோம். அதே போல அதிகப்படியான ஜாவையும் என்ன செஞ்சிருக்கோம், அலிஃபுடைய இடத்துலயே கரெக்டா வச்சுட்டோம். கொமிஸ்னு தாலிக்க, இன்னும் அதே போன்ற அமலு ஃபி குல்லி கலிமத்தின், ஒவ்வொரு வார்த்தையிலேயும் செய்யப்படும். தஷ்தமிலு அலா அஹ்ருஃபி அஸ்லியத்தின் வ ஜாயிதத்தின், அசலை சார்ந்த இன்னும் அதிகப்படியான எழுத்துகளின் மீது பொதிந்திருக்கக்கூடிய வார்த்தை, பொதிந்திருக்கக்கூடிய உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதை போன்றே செய்யப்படும். இப்ப எப்படி நம்ம செஞ்சோமோ, ஃபா ஐந்தாம்னா தர்த்தீபா வரிசையா வச்சுட்டு அந்த அதிகப்படியான அலிஃப அப்படியே அங்கேயே சேர்த்துடணும். அதே அலிஃப் நூன் இன்சரப்பல அம்சா நூன் அதிகமா இருந்துச்சு, அதே போல அங்கேயும் நம்ம சேர்த்துடணும். இதே போல என்ன செஞ்சணும், அந்த அதிகப்படிய அப்படியே எடுத்து இங்கேயே வச்சிடணும். அதே போன்றதான் எல்லாத்துக்கும் செய்யப்படும் என்று சொல்றேன். சரியா? சரி, வாருங்கள் தொடர்ந்து இதோடைய காயிதாக்களை நாம் பார்ப்போம். அல் கவாயித், இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஆய்வு செஞ்சு அதோடைய சட்டங்களை சொல்ல போறோம். அல் கவாயித், சட்டங்கள். இப்போ 17வது சட்டம். கிதாப் ஆரம்பிச்சு வரை 16 சட்டம் முடிந்து விட்டன. இது 17வது சட்டம். யூசனு சுலாசியுல் முஜர்ரது,
முஜர்ரதான சுலாசியை சார்ந்த, அதாவது அதிகம் இல்லாமல் அதிகத்திலிருந்து நீக்கப்பட்டது. அதுக்கு நீங்க முஜர்ரத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே முஜர்ரதனே பயன்படுத்தணும். சுலாசினா நம்ம பல தடவை சொல்லிட்டோம். சுலாசினா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? மூன்று எழுத்து சார்ந்தது, எழுத்து அசலை சார்ந்த எழுத்து. இப்ப சுலாசி முஜர்ரத் என்ன செய்யப்படும்? வசனாக்கப்படும், எடை போடப்படும் அர்த்தம். இங்க என்ன வசன்னு நம்ம படிப்போம். வசனாக்கப்படும் மின் ஃபால, ஃபாலவிலிருந்து ஃபாவை வைப்பதை கொண்டு, மக்கானல் ஹர்ஃபில் அவ்வலி, முதலாவது எழுத்து எழுத்துடைய இடத்தில் ஃபாலவிலிருந்து ஃபாவை வைப்பதை கொண்டும், வல் ஐனி ஐனை வைப்பதை கொண்டும், மக்கான சானி இரண்டாவது எழுத்தின் இடத்தில் ஐனை வைப்பதை கொண்டும், வல்லாமி மக்கான சாலிசி மூன்றாவது எழுத்தின் இடத்தில் லாமை வைப்பதை கொண்டும், முஜர்ரத் சுலாசி சுலாசி முஜர்ரத் வசனாக்கப்படும். இன்னும் அது அமைக்கப்படும். சரியா? இது மூணத்தையும் வச்சிருவோமா? ஃபா வச்சிருவோம். எதுல? முதல் எழுத்து இடத்துல ஃபால இருந்து உள்ள ஃபா வச்சிருவோம். ரெண்டாவது எழுத்தோட இடத்துல ஐனை வச்சிருவோம். மூன்றாவது எழுத்தின் இடத்தில் லாம வச்சிருவோம். இப்ப வச்சதுக்கு அப்புறமா துல்பத்து அஹ்ருஃபுல் மீசானி, மீசானுடைய ஹர்ஃபுகள் அமைக்கப்படும். அலா ஹசபி லபதி அஹ்ருஃபில் மௌசூனி தாயிமன், மௌசூன் வசன் எதை வசன் எடுத்தோமோ அந்த வசனாக்கப்பட்ட ஹர்ஃபுகளின் அமைப்பை கவனிப்பதின் அடிப்படையிலேயே எப்பொழுதும் மீசானுடைய எழுத்துக்களும் அமைக்கப்படும். இப்போ மௌசூன் எதை நம்ம எடை போட்டு பார்க்க போறோமோ அந்த எழுத்துக்களுடைய ஹர்ஃபுகள் அமைப்பை கவனித்து, அந்த எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த மௌசூனுடைய எழுத்துக்கள் ஷரீபன்னு வச்சுக்கோங்க. ஷரீப தான் மௌசூன். அந்த மௌசூன் ஏன் அதான எடப்பாக்கப்பட்டது? வசனாக்கப்பட்ட ஹர்ஃபுகள், அந்த எழுத்துக்களின் அமைப்பு கவனிப்பதின் பிரகாரம் மீசானுடைய எழுத்துக்களும் அமைக்கப்படும். தாயிமன் எப்பொழுது மௌசூன் எதுவும் தெரிஞ்சிருச்சா? எந்த எழுத்தை நம்ம வசன் மாத்த போறோமோ, அந்த எந்த வார்த்தையை மாத்த போறோமோ அந்த வார்த்தை தான் என்னது? மௌசூன். இதான் சட்டம். அப்போ ஃபா ஐன் இல்லாம அந்தந்த இடத்துல மூணு எழுத்துல சுலாசியில என்னென்ன வார்த்தை வருதோ எழுத்து வருதோ அதை தோதுவா மாத்திடுவோம். அதே போல அதை அமைக்கணும். அந்த மௌசூன்ல என்ன எப்படி அமைப்பு இருக்கிறதோ அதே போல எப்பொழுதும் அமைக்கணும். 18வது சட்டம் பாருங்க. யூசன் ருபாயு அல் ஹுமாசியு அல் முஜர்ரதானி பி ஜியாதத்தி லாமின் ஃபில் அவ்வலி. ருபாயியும் நான்கெழுத்தை அசலை கொண்ட அந்த வார்த்தை, அல் ஹுமாசி ஐந்து எழுத்து அசலை கொண்ட வார்த்தை, முஜர்ரதான அதிகத்தை விட்டு நீக்கப்பட்டது. அப்ப முஜர்ரதான ருபாயியும் ஹுமாசியும் வசனாக்கப்படும் பிசியாதத் இல்லாமின் ஃபில் அவ்வலி, முதலாவதிலினா ருபாயி முஜர்ரதிலி, ருபாயி முஜர்ரதிலி ஒரு லாம் அதிகப்படுத்துவதை கொண்டு வசனாக்கப்படும். வலாமைனி ஃபிசானி, இரண்டாவதுலேனா ஹுமாசி முஜர்ரதிலி, ஹுமாசி முஜர்ரதில ரெண்டு லாமை அதிகப்படுத்துவதை கொண்டு வசனாக்கப்படும். அலா அஹ்ருஃபி ஃபஅல, ஃபஅலவின் எழுத்துகளிலே மீது. அப்ப ஃபஅலவின் எழுத்துக்களை விட அதிகப்படுத்தப்படும் ரெண்டு லாம். ஹுமாசி முஜர்ரதன ரெண்டு லாம் அதிகப்படுத்தப்படும். இந்த ஃபாயின் லாமை விட ஒரு லாம் அதிகப்படுத்துவதை கொண்டு வசனாக்கப்படும். இதுல ருபாயி முஜர்ரதுல இப்ப நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். ருபாய் முஜர்ரதுனா ஒரு லாம் அதிகப்படுத்துவோம். ஃபஅலால என்ன செய்வோம்? ஒரு லாம் அதிகப்படுத்துவோம். ஹுமாசி முஜர்ரதுனா ரெண்டு லாம் அதிகப்படுத்துவோம். நம்ம படிச்சிருக்கோம். அதான் இங்க சொல்றேன். வாங்க அடுத்து 19, 20 ரெண்டு சட்டங்கள் இருக்கிறது. இப்போ 19வது சட்டம். இதா காலத்தில் களிமத்து மசீதத்தன் பித்தல் ஐஃபின், அந்த வார்த்தை ஆகியிருந்தால் ரெட்டிப்பாக்குவதை கொண்டு அதிகப்படுத்தப்பட்டதாக ஆகியிருந்தால், ஹர்ஃபின் ஒரு எழுத்து ரெட்டிப்பாக்குவதை கொண்டு. அப்ப மூணு எழுத்து தான் இருக்கு. அதான் ஹத்தப சொன்னோம்னா கஸ்ஸம, நடு எழுத்து என்னவா இருக்கு? ஒரு எழுத்து ரெட்டிப்பாக்குவதை கொண்டு, ஷத்து வருவதை கொண்டு கஸ்ஸம அப்படின்னு ஒரு எழுத்து, ஒரு எழுத்து ரெட்டிப்பாக்குவதை கொண்டு அதிகப்படுத்தப்பட்டதாக அந்த வார்த்தை ஆகியிருந்தால், மீசானிலே அந்த எழுத்துக்கு நேரெதிராக உள்ள எழுத்து ரெட்டிப்பாக்கப்படும். இப்ப எந்த எழுத்து ரெட்டிப்பா இருந்துச்சோ மௌசூன்ல, கஸ்ஸம தான் மௌசூன். இப்ப அந்த எழுத்து ரெட்டிப்பாக்கப்பட்டுச்சுன்னா மீசான்ல அந்த ஹர்ஃப், அந்த எழுத்துக்கு மௌசூன்ல உள்ள எழுத்துக்கு நேர் எதிராக உள்ள ஹர்ஃப், அந்த எழுத்து என்ன செய்யப்படும்? ரெட்டிப்பாக்கப்படும். இது நம்ம இப்ப சொன்னோம்ல. இப்ப கடைசியா 20வது சட்டம் பாருங்க. இது நமக்கு தெரியும். ஜியாதத்தோட எழுத்து வந்துச்சுன்னா இந்த வசன்லயும் மீசான்லயும் என்ன வரணும்? ஜியாதத்தோட எழுத்து வரணும். இதான் இஷ்டமலத்தில் கலிமத்து அலா ஹர்ஃபின் ஜாயிதின் அவ் அக்ஸர,
அதிகப்படியான ஒரு எழுத்தையோ அல்லது அதிகப்படியான எழுத்துக்களையோ, ஒரு அதிகப்படியான எழுத்து அல்லது ஒன்றை விட அதிகமாக உள்ள அதிகப்படியான எழுத்துக்களின் மீது அந்த வார்த்தையை உள்ளடக்கி இருந்தால் ஒலி அசா இது அந்த அதிகப்படியான எழுத்து வைக்கப்படும். மக்கான ஹூஃபில் மீசானி, மீசானிலே அந்த அதனுடைய இடத்திலே என்ன செய்யப்படும், அந்த அதிகப்படியான எழுத்து வைக்கப்படும். அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் வாரங்கள் தொடர்ந்து மீசான் சர்ஃப் இன்னும் முடியவில்லை. இது இரண்டாம் பாகத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.